சௌந்தர்யா சுத்தமா அவங்க என்னடா பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு டவுட்டே வந்துருச்சு. அவங்கள பத்தி சுத்தமா என்னால புரிஞ்சுக்கவே முடியல. இவங்க உண்மையாலுமே பண்றாங்களா, இல்ல ஃபேக்கா பண்றாங்களா, இல்ல இவங்க செய்யணுங்கிறக்காண்டி பண்றாங்களா, இல்ல கண்டென்ட் கொடுக்குறக்காண்டி பண்றாங்களா அப்படிங்கிற மாதிரி எனக்கே டவுட் ஆயிடுச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு டைலாக் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அடிக்கிற கை தான் அணைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது இப்ப எனக்கு கொஞ்சம் ஒரு சீக்வன்சி லைவ்ல பார்க்கும்போது எனக்கு அப்படியே ஒரு மெர்ஜ் ஆகுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. என்னன்னு பாத்தீங்கன்னா அதை பாக்குற முன்னாடி ஒரு 20 பேர் தான் வீடியோ பாக்குறீங்க. அந்த ஒரு 20 பேர் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நான் நம்புறேன். ப்ளீஸ் அதை மட்டும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீடியோ பாருங்க. இப்போ போக பாத்தீங்கன்னா நம்ம ராணுவுக்கும் மஞ்சரிக்கும் பொம்மை மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்க்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. பொம்மை மாதிரியே தான் இருக்கணும். சாப்பிடுவது அடுத்தவங்க தான் விட்டுணும். ரெஸ்ட் ரூம் கூட்டு போகும்போது அடுத்தவங்க தான் கூட்டு போகணும். அதுக்கப்புறம் நிறைய பிளாப் அந்த மாதிரி நிறைய பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பேசவும் கூடாதுன்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப நல்ல என்டர்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. யாரை வச்சுன்னா நம்ம சௌந்தர்யா நம்ம ராணுவ வச்சு நல்லா என்டர்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. என்டர்டைன்மெண்ட் நல்லா வச்சு டான்ஸ் ஆடிட்டு நான் தான் அவனுக்கு கூட்டிடுவேன், நான் தான் எல்லாமே பண்ணுவேன், நான் தான் தண்ணி கொடுப்பேன், நான் தான் எல்லாமே பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய சொல்லி நிறைய சூப்பரா பண்ணிட்டு இருந்தோம். பார்க்க முடிச்சு என்னடா நேத்து தான் இதெல்லாம் பண்ணாங்களே. நேத்து என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்ல மூளே இல்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு மாடுலேஷன், அவங்களோட ஆட்டிடியூடு, அவங்களோட அந்த ஒரு ரியாக்ஷன் அந்த மாதிரி பண்ணும்போது மக்களுக்கு செம்மையா அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆச்சுங்கிறது நல்லபடியா தெரியும். என்ன பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன அப்படி பண்றா, என்ன இப்படி எதனால இப்படி பண்றா, இல்ல வேணுக்குன்னு இதை பண்றாளா, இல்ல சும்மா பண்றாளா அப்படிங்கிற மாதிரி மக்கள் மனசுல ரொம்ப நேற்று ரொம்ப இம்பாக்ட கிரியேட் பண்ணுச்சு. என்ன அதோட புரிஞ்சுக்கவே முடியல. இவ என்ன இப்படி பண்றா அப்படிங்கிற மாதிரி இப்படிலாம் ஒரு மனுஷன் சொல்லாமா, இப்போ இப்படிலாம் சொன்னா ரொம்ப கஷ்டமாவும், இப்படிலாம் சொல்லாம நினைக்கலாமா அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு இதை மக்கள் மனசுல இந்த மாதிரி ஒரு இது சீக்வன்ஸ் கிரியேட் ஆச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காலையில பார்க்கும்போது என்னடா அப்படியே ஒரு டோட்டல் சேஞ்ச் ஆகின மாதிரி ஊட்டி விடுறதா டான்ஸா என்னடா அப்படிங்கிற மாதிரி அப்படியே அதுல ரொம்ப ஒரு இம்பாக்ட் பார்க்கும்போது ரொம்ப சூப்பரா தான் இருந்துச்சு அவங்க பண்ணது. என்னடா இவங்க தான் நேத்து சொன்னாங்க மூளை இல்லை அப்படிங்கிற மாதிரி அதை மறுபடியும் இப்ப சொன்னாங்க. ஆனா இந்த மாடுலேஷன்ல அவங்க அங்க சொல்லியிருந்தாங்கன்னா இன்னும் சூப்பரா இருந்திருக்குமே. மக்கள் மனசுல இன்னும் சௌந்தர்யா இடம் பிடிச்சிருப்பாங்க. ஏன்னா நேத்து சொன்னது ரொம்ப யாருக்குமே அந்த ஒரு விஷயம் பிடிக்கல. ஓகேங்களா? அதனால மறுபடியும் அந்த ஒரு விஷயத்த சொன்னோம்னா அது அழகா இந்த மாதிரி இவங்க இப்ப சொன்னாங்க. இது மாதிரி மூளைல அந்த ஒரு வேர்டை யூஸ் பண்ணி சொன்னாங்க. நான் சொல்றேன் அது மாதிரி இப்ப சொன்ன மாதிரி அப்ப சொல்லியிருந்தாங்கன்னா சூப்பரா இருந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. இப்ப எல்லாம் ஒரு எப்படின்னா ராணுவ கூட்டு போய் எல்லாத்துக்கிட்டையும் ஒரு தலை மாதிரி எடுத்துக்கிறாங்க, சுத்தி போட்டு இருக்காங்க. இவன் எல்லாருமே கண்ணு வைக்கிறாங்க, இவனை கண்ணு வச்சதெல்லாம் போகட்டும், அழகா இருக்கனால நல்ல பாடியா இருக்கனால எல்லாம் கண்ணு வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய இது சொல்லிட்டு ஜாலியா ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு தான் சொல்லணும். ஏதோ ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா எந்த ஒரு மனசுல எதுவுமே வச்சுக்காம ராணுவம் அந்த ஒரு மனசுல எதுவுமே வச்சுக்காம அவரு கோஆபரேட் பண்ணுது, அவரு செய்ய சொன்னதெல்லாம் செய்யறது, வர சொல்ற இடத்துல வர்றது, அந்த மாதிரி அவங்க எந்த ஒரு அப்படியே கடுப்பா இருக்காம காமிச்சிக்காம, கடுப்பு இருக்காம இருக்குது காமிச்சிக்காம, நேத்து இப்படி சொன்னாலே இவளுக்காண்டி இப்படி பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் பண்ணாம அது சூப்பரா அவரு கோஆபரேட் பண்ணது செம்மையா இருந்துச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா போக பாத்தீங்கன்னா ஜாலியா ஃபன்னா ஒரு மூடா போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா லாஸ்ட் எண்ட்ல பாத்தீங்கன்னா அந்த ஒரு மூளை மாற்றுவது அது அழகா சொல்லியிருந்தாங்க. இவனுக்கு மூளை லைட்டா வேலை செய்யல, அது நல்லா வேலை செய்யணும், நல்லா வெளியில தெரியணும், நல்லா நல்லா கேம் இம்ப்ரூவ் பண்ணணும், நல்லா விளையாடணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு இதை சொல்லிட்டு அப்படியே சுத்தி போட்டுட்டு அந்த மாதிரி சூப்பரா இருந்துச்சு. இந்த மாதிரி ஒருவேளை மேபி அந்த ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்ல ராணுவ சொல்லும் போது இந்த மாதிரி சொல்லியிருந்தா மேபி அவருக்கு நல்லா இருந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி என்னோட பர்சனலான ஒரு கருத்து. அண்ட் உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி பிக் பாஸோட எல்லா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி